विठोबा राम कृष्ण हरी। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराशर पुण्डलीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताभ्यां रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। समचरण सरोजं सान्द्रनीलाम्बुदाभं जघननिहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमाला कन्धरं कञ्जनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। महायोगपीठे तटे भीमरथ्यावरं पुण्डलीकाय धातुं मुनीन्द्रैः समागत्य तिष्ठन्तमानन्दकन्दं परब्रह्मलिङ्गं भजे पाण्डुरङ्गम्। पंढरी सारिका क्षेत्र नाही, विठोबा सारिका दैवत नाही। पुंडलीक सारिका भक्त नाही, तुकाराम सारिका सद्गुरु नाही। बोल पंढरीनाथ महाराज की जय। पुंडलिका वरदे हरि विठ्ठल पंढरी क्षेत्र की जय। राम कृष्ण हरि राधे कृष्ण। அபங்கம் அபங்கம்னா என்னது சொல்லி கேட்குறத, பங்கமே இல்லாதது சொல்லி அர்த்தம். பங்கம் பண்ண முடியாததான ஒன்று, இன்டிஸ்ட்ரக்டிபிள் நல்லா சொல்லுவா இல்லையா, அதுதான் அபங்கம். அந்த அபங்கங்களை ரசிக்கணும் சொல்லியே பல நாளாக எனக்கு ஒரு ஆசை. படிச்சுட்டு இருக்கேன், அபங்கம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் அபங்கங்கள் பாடுறதும் உண்டு. ஆனாலும் அதனோட அர்த்தத்தை புரிஞ்சு, அதை எழுதின பக்தாளோட சரித்திரத்தை புரிஞ்சுட்டு பக்தியோடு அதை பாடுறதும், சும்மா அதை ஒரு கீர்த்தனம் சொல்லி நினச்சிட்டு அதை படித்து பாடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு சொல்லி என்னோடய மனசில் முன்னாடியே தோணல் உண்டு. அபங்கம் நிறைஞ்சு மகாராஷ்டிரத்தில் பண்டரி க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கனை பக்தி பண்ணக்கூடியவாளான அநேகம் சந்துக்கள் எழுதினதான அவ பாடினதான கீர்த்தனங்கள். ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி மகாராஜே அவரோட வைஷ்ணவ சம்ஹிதையில் சொல்லியிருக்கார், முதல்ல பாண்டுரங்கனை மங்களாசாசனம் பண்ணினது ஆதிசங்கராச்சாரியர். அவர் பாண்டுரங்காஷ்டகம் சொல்லி மகாயோக பீடை சொன்னேன் அந்த ஸ்லோகம் சொல்லி ஒரு 8 ஸ்லோகங்கள், அழகான முத்தான ஸ்லோகங்களால் பாண்டுரங்கனை கீர்த்திக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பிரதேசத்தில் அநேகம் சாதுக்கள் சந்துக்கள் வந்து பிறக்கிறா. பகவானோடே பக்தாளான உத்தவன் முதலானவாளே ஒரு ரூபத்தில் பகவானே வந்து பிறக்கிறான் ஞானேஸ்வரரா. அப்படி அநேகம் சந்துக்கள் பாண்டுரங்கனோட மகத்துவத்தை லோகத்தில் இருக்கிறவாளுக்கு காட்டணும், சுத்தமான பக்தின்றது என்னது சொல்லி காட்டணும் சொல்கிற ஆசையாலே அவள் வந்து பண்டரிநாதனுக்கு இப்படி கைங்கரியம் பண்ணறா. அநேகம் சாதுக்கள் அநேகம் அபங்கங்கள் பண்ணியிருக்கா, அநேகம் கீர்த்தனங்கள் பாடியிருக்கா. அது எல்லாமே சங்கராச்சாரியரோடு இந்த புஜங்க பிரயாதம் சொல்லுவாள். இந்த விருத்தத்துக்கு பாண்டுரங்க அஷ்டகத்தில் வர விருத்தம், அந்த விருத்தத்தோட ஸ்டைல்லே நிறைய அபங்கங்கள் பாடுறான். பெரும்பாலும் அபங்கங்கள் அந்த ஸ்டைல்லே வரும் சொல்லி மகாராஜ் சொல்லுவார். அது பிரமாணித்து அந்த பக்தாள் அநேகம் அபங்கங்கள் பாடி தள்ளியிருக்கா, குமிச்சிருக்கா நமக்காக. அந்த அபங்கங்களை படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு. அதனாலே இந்த ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். முன்னாடி படிச்சிருக்கேன் கொஞ்சம் அபங்கங்கள், ஆனால் டீப்பாக நம்ம டைவ் பண்ணதில்லை. வேறொரு ரீசன் என்னென்னா, இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேறொரு ரீசன் என்னென்னா, நம்ம எல்லாருமே சவுத் இந்தியாவில் சேர்ந்தவா, தமிழ்நாடு கேரளா அந்த பாகம், மகாராஷ்டிரா கொஞ்சம் நார்த்து. அதனாலேயே மகாராஷ்டிரத்தில் மராட்டி பாஷையில் பாடினதான இந்த அபங்கங்களோட அர்த்தம்
நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறவா பெரும்பாலும் ஜனங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவா இருக்கா, நிச்சயமாக இருக்கா. ஆனாலும் என்ன மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ், புதுசாக இந்த பக்தி மார்க்கத்தில் புதுசாக வந்திருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஜனங்கள், குழந்தைகள், இவாளுக்கு வந்து அபங்கத்தோடு பூர்ணமான அர்த்தம் தெரியாது. ஆனால் ரசமாக இருக்குது அபங்கம், கேட்குறதே மதுரமாக இருக்குது. அதனாலேயே நம்ம பாடுறோம். கேட்டு கேட்டு நாம சங்கீர்த்தனத்துல எல்லாம் போகிறத, பஜனை எல்லாம் கேட்குறத ரசமாக இருக்குது அபங்கம், மிருதுவாக இருக்குது, மதுரமாக இருக்குது, அதனால பாடுறோம். ஆனால் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாடுறதுங்கிறது ஒரு செப்ரேட் என்ன சொல்லுவா ஆனந்தம் அல்லவா. அது கிருஷ்ணனோட நாமத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுண்டு கிருஷ்ணனை மனசில் நினச்சிண்டு கிருஷ்ணா சொல்லி கூப்பிடுறதும், சாங்கீத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ಹೇಳನಮಿವಾ ಹೇಳಿச்சுண்டோ இல்லை பரிஹசிச்சுண்டோ கிருஷ்ணனை சும்மா சாதாரண ஒரு பக்கத்தாது பையனோட பேர் கிருஷ்ணன், அதனால கிருஷ்ணா சொல்லி கூப்பிட்றதையும் இன்டைரக்டாக பகவானுக்கு தான் அது போகிறது. அப்படி கூப்பிடுறதுக்கும் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால அபங்கத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு முன்னாடி போகணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனாலே இந்த சீரீஸ். நானும் சவுத் இந்தியாவை சேர்ந்தவள் தான். மராட்டி எனக்கும் தெரியாது, பூர்ணமாக தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த அபங்கங்களோட லைன்ஸ் வரும்போது மீனிங்ஸ் தெரியும். அப்போ எனக்கு எப்படி இந்த அபங்கம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறத அங்கே தான் குரு கிருப்பை வருது. குருநாதாள் சாதுக்களை சுற்றி வர எனக்கு வச்சுருக்கா. அதில் கொஞ்சம் சாதுக்கள் என்னை ஹெல்ப் பண்ணுறா. இதில் முதல்ல சொல்கிறதா இருந்தால் ஸ்ரீ அண்ணா, அவரோட அனுகிரகம் இல்லாக்கி ஒன்றுமே சொல்ல முடியாது, ஒன்றுமே பாட முடியாது அப்படி நம்புறவள் நான். அவரோட அனுகிரகத்தாலேயே எனக்கு கொஞ்சம் சாதுக்களை கிடச்சிது. அவள் வந்து உபதேசித்து அபங்கத்தோட பிரதிபதம், ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்லி எனக்கு சொல்லித்தரா. அதை நான் அப்படியே உங்களுக்கு சங்கீதத்தோடு சொல்லித்தரேன். நம்ம எல்லாருமே படிக்கிறோம். நான் சொல்லித்தரேன்னு கூட எனக்கு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே கூடி உட்காந்துட்டு அபங்கங்களை ரசிக்கிறோம். ஸ்ரீ அண்ணா வந்து முதல்ல துக்காராம் கணபதி மகாராஜ் அவர்கள், அவள் 2 பேருமே சேர்ந்து விஸ்வ வாரக்கரி சம்ஸ்தான் சொல்லி ஒரு அபங்கங்களை வாரக்கரி சம்பிரதாய பிரகாரம் படிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தா. ஸ்ரீ அண்ணாவோட உபதேச பிரகாரமே துக்காராம் கணபதி மகாராஜ் அதை ஆரம்பித்தார். அவள் அநேகம் அபங்கங்களை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி சவுத் இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொடுக்குறா. ஒரு பெரிய கைங்கரியம் விட்டலனுக்கு. அதில் முக்கியமாக இருக்கிற ஒரு பக்தன், அவரோட பேர் விஜய் ஆத்ரே சொல்லி பேர். மராட்டி மாமா சொல்லி எல்லோரும் கூப்பிடுவா அவர். அந்த மராட்டி மாமா தான் எனக்கு அபங்கங்கள் எல்லாம் சொல்லித்தரார். அவரோட கிருப்பையால், இந்த குருஜனங்களோடும் கிருப்பையால் இன்றைக்கி அபங்கங்களை நம்ம ரசிக்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம அபங்கங்களை எப்படி படிக்க போகிறோம்னுள்ளதை ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிவிடுறேன். முதல்ல அபங்கங்களோட அர்த்தத்தை ஆராய்வோம். அதுக்கப்புறம் என் கூட நீங்களும் அபங்கங்கள் பாடுவேன். ஸ்க்ரீனில் அபங்கங்களோட லைன்ஸ் தெரியும், அப்படி நமக்கு பாடலாம். பாடினதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனத்தோட அந்த வீடியோ முடிஞ்சிடும். இப்படி தான் அது வருது. சங்கீதம் எப்படின்னா, நான் வந்து அபங்கங்கள் எல்லாம் படித்தது தக்ஷிண சம்பிரதாய பஜனையோட ஸ்டைலில் தான் படிச்சிருக்கேன். எனக்கு குரு சொல்லி சொல்கிறத பிரம்மஸ்ரீ ஈரோடு ராஜாமணி பாகவதர், பாகவதாளில் ரத்னங்களாக கொஞ்சம் பேர் இருக்கா, அதில் ரொம்ப முக்கியமானவர் இவர். அவரோடு அநேகம் சிஷ்யகணங்கள் இருக்கா அவருக்கு. அதில் எங்கேயோ ஒரு முக்கில் நானும் இருக்கேன். என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே அவருக்கு ரொம்ப டிவோட்டடாக்கும். எனக்கு கர்நாடக சங்கீதம் படிப்பிச்சு தந்தது முதல்ல பேபி ஸ்டெப்ஸ்லேருந்து, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு படிப்பிச்சு தந்தது என்னோடய குருநாதை ஸ்ரீமதி சீதாலக்ஷ்மி டீச்சர் இல்லைன்னா எனக்கு இந்த ராகங்களும் அதே மாதிரி தாளம், இந்த ஞானம் ஒன்றுமே இருக்காது. சீதாலக்ஷ்மி டீச்சரையும் நினச்சிண்டு ஆரம்பிக்கலாம். அபங்கங்களோட மீனிங் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்குறத, இதனோட ரெஃபரன்சஸ் எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்தும் பகவத்கீதையிலேருந்தும் தான் எடுக்க போகிறேன். அபங்கங்கள் எப்படி ரசிக்க போகிறோம்னா, பாகவதத்தையும் பகவத்கீதையும் தொட்டுண்டே ரசிக்க போகிறோம். அபங்கங்களுக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசம் இல்லை சொல்லி சந்துக்கள் நிறைய பேர் சொல்லுவாள். பாகவதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களே தான் அபங்கங்களாக சிம்பிளாக அவள் பாடியிருக்கா. அப்போ பாகவதத்தை ஸ்பர்ஷிச்சுட்டு தான் இந்த அபங்கம் அனுபவிக்க போகிறோம். பாகவதம் எனக்கு லைன் பை லைன் மீனிங் சொல்லி தந்த என்னோட குருநாதையான ஸ்ரீமதி கிரிஜா டீச்சரையும் நான் இந்த ஒரு தருணத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण
कृष्ण हरि जय जय राम 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 कृष्ण हरि राम कृष्ण हरि वासुदेव 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 हरि राम कृष्ण हरि वासुदेव। पंढरीनाथ महाराज की जय, पंडरी क्षेत्र की जय, मधुर मधुर विठ्ठल नाम की जय।